பரங்கிப்பேட்டையில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்ற 3 மீனவர்கள் கடலில் மாயம். 4 நாள் ஆகியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் தொடர்பாக போராட்டக்காரர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது: இன்பவல்லி இது மாதிரி போட்டுக்கு போனாங்க. புதன்கிழமை மணிக்கு மதியானம் போட்டுக்கு போனாங்க. இதோட 4 நாள் ஆகுது. இது வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே இல்லை. கடல் இன்ன வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அன்னைக்கு போயிட்டு உடனே வருவாங்க. போய் 4 நாள் ஆகுது. இது வரைக்கும் வரல. இருக்கிறாங்களா இல்லன்னு தெரியல. வர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. விஸ்வநாத், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலராக இருக்கிறேன். இன்று சண்முகா நகர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மனோகரன், ரமேஷ் ஆகிய 2 தம்பிகள் கடந்த 3ஆம் தேதி மாலை 2 மணி அளவில் இந்திரா நகர் வீரவேல் அவர்களுக்கு சொந்தமான போட்டில் மீன்பிடிக்க சென்றுள்ளார்கள். 3ஆம் தேதி போன தம்பிகள் வழக்கம் போல் 4ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக வந்து விடுவார்கள், மீன்பிடித்து வந்து விடுவார்கள். ஆனால் வரவில்லை. தகவல் முறையாக அந்த ரமேஷ், மனோகரன் அவருடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தவில்லை. இங்கு உள்ள மீனவ சங்க நிர்வாகிகள் இந்த வராததை பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை அலட்சியமாக போட்டுவிட்டு, பழங்குடியினர் என்பதால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலும் அலட்சிய போக்கோடும் இதில் நடந்து கொண்டார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் கிராம தலைவரிடம் சொல்லி அதற்கு பிறகு எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று வந்து நாங்கள் அவர்களிடம் கேட்ட பிறகுதான் அவர்கள் மீனவர் நலத்துறை அதிகாரி அவர்கள் தேடுவதாக ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறார்கள். 4 நாட்களாக அவர்களை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த துறை செய்யவில்லை, மீனவ சங்கமும் செய்யவில்லை. நாங்கள் ஒரு நிலவரம் அறிந்து மீன்வளத்துறை அதிகாரி அவர்கள் எங்களுடைய இன்னும் 12 மணி அளவில் நாங்கள் துரிதமான நடவடிக்கை இப்போதுதான் சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அலட்சியப்படுத்தினால் நாங்கள் அடுத்த கட்டமாக இன்று வந்து காவல் நிலையத்திடம் புகார் அளித்துள்ளோம். அடுத்த கட்டமாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். மீன்பிடிக்க சென்ற எங்கள் உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. அலட்சியமாக செயல்பட்ட மீன்வளத்துறை மீனவ சங்கத்தை கண்டித்து விரைவில் எங்களுக்கு சரியான தகவல் பதிவு சொல்லவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம்.